வணக்கம் மக்களே. பன்னீர்செல்வம் தவறவிட்ட வாய்ப்புகள், இனி எங்கே செல்லும் இந்த பாதை, இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த வழியில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 2001ஆம் ஆண்டு மத்தியில் சென்னையில் திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கும் அந்த சலூனுக்கு ஆட்டோவில் வந்து இறங்கினார் அந்த அரசியல்வாதி. சில நிமிடங்களில் முகச்சவரம் முடித்துவிட்டு கிளம்ப தயாரான போதுதான் அவரை கவனிக்கிறார் சலூன்காரர். அப்படியே கடையில் கிடக்கும் செய்தித்தாளையும் பார்க்கிறார். தமிழக முதல்வரான பன்னீர்செல்வம் பதவி ஏற்கிறார் என்ற செய்தியையும் பன்னீர்செல்வத்தின் புகைப்படத்தையும் பார்த்த சலூன்காரருக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆம், கடைக்கு ஆட்டோவில் வந்திருந்தது பன்னீர்செல்வமே தான். முதன்முறையாக தமிழக முதல்வராக பதவி ஏற்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக சலூன் வந்திருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது ஜானகி அணிக்கு சென்றவர் என்றாலும் தான் பதவி விலக வேண்டி வந்த போதெல்லாம் ஒரே சாய்ஸாக ஜெயலலிதா கை காட்டியது இவரை தான். எங்கேயோ பெரிய குளத்தில் உள்ளாட்சி மன்ற பதவியில் இருந்தபடி அரசியல் வெளிச்சம் படாமல் இருந்தவரை ஜெயலலிதா முன்பாக போய் நிறுத்தியது சசிகலா தான் என்றார்கள். 3 முறை தமிழக முதல்வராக இருந்திருக்கிறார். நிதி அமைச்சராகவும் தமிழக அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். திக்கு தெரியாத ஒரு பாதையில் நின்று கொண்டிருக்கிறார். தற்போது அடையாளம் வந்த அதிமுகவில் இன்றைய தேதிக்கு இவர் உறுப்பினர் கூட இல்லை என்பது. அதிமுகவை மீட்கப் போகிறேன் என சிலரை சேர்த்து கொண்டு கடந்த சில வருடங்களாக அறிக்கை விட்டபடி இருந்தார். உடன் இருந்த அந்த சிலரில் மற்ற நேரம் சரி, தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுத்து யார் கூடவாச்சும் போய் பதவிதவி கிடைச்சாதானே அரசியல் செய்ய முடியும், இப்படியே இருந்தால் எப்படின்னு சொல்லி நினைத்தவர்கள் தற்போது கிளம்பிவிட்டனர். எம்எல்ஏவாக இவருடன் இருந்த 3 பேரில் மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும் திமுகவுக்கு போய்விட்டார்கள். உசிலம்பட்டி ஐயப்பனும் இவரால் ராஜ்யசபா எம்பி ஆகும் வாய்ப்பு கிடைத்த முதுகுளத்தூர் தர்மரும் என்ன செய்ய போகிறார்கள் என தெரியவில்லை. முன்னாள் எம்எல்ஏ ஜிசிடி பிரபாகர் தாவேகா பக்கம் சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏது என்னவோ இன்று திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். இயக்குனர் பாலா இவரின் உறவினர் என்கிறார்கள். அவரது சேது படத்தில் வரும் எங்கே செல்லும் இந்த பாதை என்ற பாடல்தான் நினைவுக்கு வருகிறது. பன்னீர்செல்வத்தின் நாளை அரசியலை நினைத்து பார்க்கும்போது நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லை என சொன்ன பிறகும் பழனிசாமி இவரை சேர்க்க மறுக்கிறார் என்றால் உள்ளே வந்த பிறகு எப்படியும் மாறலாம் என்று நினைக்கிறார் போல். டிடிவி தினகரன் போல தனியாக ஓரிரு இடங்களை வாங்கி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாரா என்றால் டெல்லியே இவரை விரும்பி அழைக்குமா என்பது தெரியவில்லை. டெல்லியை பொறுத்த வரைக்கும் யார் மூலமாவது ஆதாயம் இருந்தால் மட்டுமே அவர்கள் பக்கம் போவார்கள். மொத்தத்தில் பழைய பன்னீர்செல்வமாக அரசியலில் இனி ஓபிஎஸ்ஐ பார்க்க முடியுமா என நோக்கினால் கண்ணு கெட்டிய தூரம் வரை வெளிச்சமில்லை. காலத்திடம்தான் விடை இருக்கிறதுனே சொல்லலாம். வரும் எதிர்காலத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.